சுவாமி மலைக்கு ஐயப்பனுக்கு மாலை போடுறதுலாம் தெரியும். எல்லா கையிலையும் அரிசி வாங்கி போட சொல்லுவாங்க. அப்படி தத்துவம் என்ன? அந்த காலத்தில் நடைமுறையில் உண்டு. காசிக்கு போகிறவங்களுக்கு அந்த மாதிரி உண்டு. என்னென்னு ஓகே, எதுவாக இருந்தாலும் இறை செயல், இறைவன் ஒன்று பார்த்துக்குவான். அடுத்து நம்ம சந்திக்கலன்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம், அதெல்லாம் அப்புறம். ஆனால் வழி அனுப்பக்கூடிய ஒரு விஷயமாக தான் அரிசி குத்து அனுப்புவாங்க. அப்போது உணர்வுபூர்வமாக அந்த 48 நாளும் இவர் பரிபூர்ணமாக ஐயப்பனுக்கு விரதம் இருக்கும்போது உடலும் உள்ளமும் சுத்தமாகும். அவளை எல்லாருமே சாமின்னு தான் கூப்பிடுவோம். ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு கண்டினியூ ஆகணும். அது 48 நாள் மட்டுமே அவளுக்கு சாமின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்புடைய விஷயம் இல்லை. அவர் சொன்ன விஷயத்தை தத்துவத்தை புரிஞ்சு, எங்கள் தத்துவமசி நீ தான், அதுதான் நீ. அப்போ உனக்குள்ள அந்த தெய்வத்தன்மை வரும்போது உன்னுடைய ஆணவம், அகங்காரம், கோபம், பொறாமை அத்தனையுமே தீரும். அதை வெளிப்படையாக சொன்னவர் தான் சுவாமி ஐயப்பன். ஒவ்வொரு அவதார தெய்வங்களுக்கும் ஒரு குறியீடு, ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. அப்போ சுவாமி ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் அனைவருமே சமம், அனைவருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். நீயும் இறைவன் தான், நானும் இறைவன் தான். இதை முதல்ல உணர்ந்துட்டீங்கன்னா இந்த 48 நாள் விரதம் உன்னை வாழ்க்கையை மாற்றுமான்னா மாற்றும். MCR Pure Cotton Club, formals and casual shirts.